சென்னை தியாகராய நகர் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். காரணம் இப்போது கண்டறியப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலிலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் சுற்றுவட்டார பகுதிகளும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 50 லோடு மெட்ரோ வாட்டரிலிருந்து தண்ணீர் தயார் நிலையில் இருக்கிறது. 10 தீயணைப்பு வாகனங்கள், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. ஸ்கை லெவல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த ஸ்கை லெவல் ஃபயர் ரெஸ்கியூ என்கிற அந்த வாகனமும் 2 இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்மோக் புகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்னும் அந்த பணிகள் இன்னும் விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே பாதுகாப்பாக முதலில் சுற்று வட்டாரத்தில் பாதுகாப்பாகவும் தீ பரவாமல் தடுப்பதற்காகவும் இந்த கட்டடத்தில் எந்த விதமான இறைவன் அருளாலே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த விபத்தில் ஒரு உயிரிழப்பு கூட தற்போது வரை இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. ஏனால் மேலே இருந்த அந்த அனைத்து லேபர்களையும் ஸ்டாஃப்களையும் அந்த பணியாளர்களையும் நான் ரெஜிஸ்டரோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து சிஆர்ஐ அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் டிஆர்ஓ அவர்களும் கமிஷனர் அவர்களும் போலீஸ் கமிஷனர் அவர்களும் ஒப்பிட்டு பார்த்ததில் யாரும் இதுவரை எந்த விதமான உயிரிழப்பும் இல்லை என்பதுதான் இது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் இங்கே முகாமிட்டு இந்த பகுதியில் முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதுதான் நம்முடைய முதன்மையான பணியாக இருக்கிறது. அந்த பணியை மேற்கொண்டு இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்போ உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் தான் விண்டோலாம் நம்ம பிரேக் பண்ணியிருக்கிறோம். ஸ்மோக் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் டெக்னிக்கல் அதில் அடிப்படையில் தொழில்நுட்ப அடிப்படையில் தேவையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு மேன் பவர் அதே போல் டெக்னிக்கல் பவர் எது வேணுமோ அதை சிஆர்ஐ அவர்கள் இங்கே முகாமிட்டு இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள்.